வணக்கம். பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அ இது வந்து என்னுடைய சியா சீட்ஸ் வித் சாக்லேட் மில்க் அனு எனக்காக பண்ணது. அண்ட் இட்ஸ் ரிச் இன் ஃபைபர். அம் மோஸ்ட்லி இந்த பாட்காஸ்ட் நான் எடிட் பண்ண மாட்டேன்னு நெனைக்கிறேன். பட் இந்த மாரி இந்த கிளிங் கிளிங் சவுண்ட் இருக்குல்ல, இப்ப நான் இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்றேன்ல, இந்த கிளிங் சவுண்ட் இருக்குல்ல, இத மட்டும் நான் கட் பண்ணணும். ஐ நீட் டு கிளீன் திஸ் அப். நல்லா இருக்காது பாட்காஸ்ட்ல. ஐ மீன் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் லிசனிங் வென் யூ ஆர் டிரைவிங் சம்திங் லைக் தட். Hey, if you're in the US, if you're an Indian guy in the US or outside of India, make sure ஃபைபர் ரிச்சாக வந்து எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் மேக் ஷூர் யூ டேக் வெரி குட் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர். அப்போ தான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், கோலன் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஜஸ்ட் சேயிங். Mistakes that put Indians at risk in the US or, abroad. I want to talk about a few things. ஆனால் ஒரு துக்க செய்தியோட நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். டாலஸில் நான் இருக்கிற ஊரில் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கர்நாடகாலேருந்து யூஎஸ்க்கு மூவ் ஆன ஒரு ஃபேமிலி. அவரை வந்து ஒருத்தன் கிராஃபிக் வார்னிங், லைக் ஜஸ்ட் சேயிங் ட்ரிகர் வார்னிங், கிராஃபிக் வார்னிங். நான் வந்து இந்த வீடியோ இந்த இதெல்லாம் போட போகிறதில்ல, ஜஸ்ட் நான் பேச தான் போகிறேன். பட் ஜஸ்ட் சேயிங், அவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, கம்ப்ளீட்டாக அவர் தலையை வெட்டி ஆளை க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த அந்த சந்திரா அப்படின்னு ஒரு இந்தியன் காயை வந்து இன்னொருத்தன் அவன் வந்து கண்டதுனமாக வெட்டி தலையை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டான். இது வந்து ரீசெண்டாக நடந்துச்சு. லாஸ்ட் வீக் தான் நடந்துச்சு. நிறைய பேருக்கு இது தெரியாது. நானும் வந்துட்டு இந்த மாதிரி இந்தியன் மேன் கில்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன்னா அகெயின் இட் வில் அட்ராக்ட் த ராங் ஆடியன்ஸ். அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் திஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த பிகர் இஷ்யூ. மிஸ்டேக்ஸ், இந்தியன்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அவங்கள எப்படி லைஃபே வந்து ரிஸ்கி ஆக்குது அப்படின்னு ஐ ஜஸ்ட் வாண்ட் மேக் ஷுர் தட் ஐ அட்ரஸ் தட். அது என்ன நடந்தது நான் சொல்கிறேன். ஓகே, குயிக்காக சொல்கிறேன். சந்திரா வந்து ஒரு மோட்டலோட மேனேஜர். அண்டு இந்த ஆள் வந்து இன்னொருத்தன், அவன் பேர் கூட அவன் பேர் என்னது, இருங்க ஒரு நிமிஷம். அது வந்து ஆக்சுவலாக விக்கிபீடியாலே வந்துருச்சு. அவன் பேர் வந்து யோர்டனிஸ் கோபோஸ் மார்டினஸ்னு நினைக்கிறேன். நம்ம இப்போதைக்கு வந்து யோர்டனிஸ்னு வச்சுக்குவோம். ஓகேவா? அதாவது ஜார்டன் தான் யோர்டன் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யோர்டனிஸ் வந்து அவனும் சந்திராவும் 2 பேருமே வந்து இந்த மோட்டலில் வேலை செஞ்சுருக்காங்க. ஒர்க்கர்ஸ்ன்னு தான் அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் ஐ நோ ஹவ் இட் ஒர்க்ஸ். அந்த இந்தியன் வந்து அவர் வந்து சந்திரா வந்து மேனேஜர், இவன் வந்து ஒரு எம்ப்ளாயி. ஓகேவா? இந்த கொன்னவன் என்ன ஆயிடுச்சுன்னா, 2 பேர் காலையிலேருந்து ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்திருக்கு. திடீர்னு வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணி போடுறப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேராக இருக்குது, அதில் போடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவனுக்கு வந்து இவர் பேசுகிற லாங்குவேஜ் புரியாது. அவன் வந்து கியூபாலேருந்து வந்தவன். ஸோ அந்த லாங்குவேஜ் அவன் பேசுவான்ல. ஸோ அதனால் அந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்கனால இன்னொரு லேடி கிட்ட சொல்லி அவன்கிட்ட சொல்லி புரிய வைன்னு சொல்லியிருக்காரு. அவன் சொல்லியிருக்கானே அப்படியே அந்த ஆர்குமெண்ட் அப்படியே ஹீட்டப் ஆகிருக்கு. ஆனோடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா, ரூம்குள்ளே போய் மஷாட்டி எடுத்துகிட்டு வந்து ஆளை வெட்ட ஆரம்பிச்சிருக்கான். அந்த வீடியோவே நான் ஃபுல்லாக பார்த்தேன். அவர் அப்படியே ஓடி வருவார். அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ், அவர் அப்படியே ஓடி வருவார் பயந்துட்டு. அப்போ வந்து அவன் வெட்டிக்கிட்டே இருப்பான். அப்புறம் வந்துட்டு என்ன இருக்குன்னா, அவர் அப்படியே கீழே விழுந்துருவார். விழுந்தோடனே அவன் பயங்கரமாக வெட்ட ஆரம்பிச்சிருவான். அவன் ஒய்ஃபும் பையனும் வந்து தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக சுத்தமாக தடுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவன் வெட்டிகிட்டு இருப்பான். கடைசியாக அவர் இறந்துருவார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவன் தலையை வந்து ஃபுல்லாக வெட்டி தலையை உதச்சி கொண்டு போய் ரோட்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு தலையை அப்படியே எடுத்து கொண்டு போய் ட்ராஷ் பின்னில் போட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் போலீஸ்லாம் பிடிச்சிட்டாங்க அவனை. ஆனால் வந்து இது நார்மல் கிடையாதுல்ல. ஸோ இவன் யாருன்னா, இவன் வந்து கியூபாலேருந்து வந்த ஒரு இல்லீகல் இமிக்ரெண்ட் இவன். சரியா? இல்லீகல் இமிக்ரெண்ட்னா எப்படி சொல்கிறதுனா, பர்மிஷன் இல்லை உனக்கு வர்றதுக்கு, யூஎஸ்க்கு வர்றதுக்கு பர்மிஷன் இல்லாமல் வந்தவன் அவன். அவன் வந்து இதுக்கு முன்னாடி வேறு ஸ்டேட்ஸில் இருந்திருக்கான். கலிஃபோர்னியாவில் இருந்திருக்கான், ஃப்ளோரிடாவில் இருந்திருக்கான். இதுலலாம் அவனுக்கு மேலே வந்து ஏகப்பட்ட கேஸு, கார்ஜாக்கிங் கேஸு, செக்ஷுவல் அசால்ட் கேஸு, இன்டீசென்சி கேஸ், இது மாதிரி நிறைய கேஸ் இவன் மேலே இருக்குது.
கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, இவன வந்து கியூபாக்கே டிப்போர்ட் பண்ணணும். எங்கேருந்து இவன் வந்தான்னு கண்டுபிடிச்சு, கியூபாக்கே இவன டிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி, அந்த யோர்டானியஸ்க்கு வந்து ஆர்டரே போட்டு ரெடியா இருக்கு. ஒரு வாரண்ட் இருக்கு அவன் மேல. ஆனா, அவன் வந்து எப்படியோ தப்பிச்சு டாலஸ் வரைக்கும் வந்துட்டு, அவன் மேல ஆக்டிவா ஒரு வாரண்ட் இருக்கு. வந்ததுக்கு அப்புறமும் இந்த வேலை வாங்கியிருக்கான் எப்படியோ. இந்த மோட்டல்ல வந்து ஒரு ஜாப் மாரி வாங்கியிருக்கான். சும்மா கிளீனிங் ஜாப் இந்த மாரி ஜாப் வாங்கியிருக்கான். அவன வந்து இப்போ டிப்போர்ட் பண்ணணும்ல. கியூபாக்கு டிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல. கியூபா நாட்டுக்காரங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, இவன் ஒரு கிரிமினல். இந்த கியூபாலயும் அவன் கிரிமினல் தான். அவனுக்கு பயங்கர கிரிமினல் ஹிஸ்டரி இருக்கு. அவனுக்கு வந்து 37 வயசு. அவனுக்கு கியூபாலயே நெறைய கிரிமினல் ஹிஸ்டரி இருக்கான். யுஎஸ்லயும் நெறைய கிரிமினல் ஹிஸ்டரி இருக்கு. அதனால நீங்களே அவன வச்சுக்கங்க. எனக்கு வந்து அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கைய விரிச்சுட்டானுங்க. லெட் தட் சிங்க் இன். ஸோ கியூபா கவர்ன்மென்ட் இப்படி சொல்லிடுச்சா? சொன்னோனே என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் என்ன பண்ணிட்டான், ஓகே நம்ம வந்து இங்க எப்படியாவது சர்வே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டாலஸ்க்கு வந்துட்டு இந்த மாரி மோட்டல்ல வந்து ஒரு வேலை செஞ்சிருந்திருக்கான். ஆனா, அவன் மேல ஆக்டிவா ஒரு வாரண்ட் இருந்திருக்கு. அரெஸ்ட் வாரண்ட் இருந்திருக்கு. ஏன்னா, அவன் கிரிமினல் அவன். ஓகே ஜெயில்லயே இருந்திருக்கான். அவன் ஒரு கிரிமினல். ஓகே. இப்ப என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, இந்த கிரிமினல வந்து ஹயர் பண்ணது பெரிய ஹோட்டல் மேனேஜ்மென்ட்டா இருந்திருக்காது. ஆக்சுவலா சரி ஓகே. இந்த சந்திரா மேட்டர இதோட முடிச்சுருவோம். ஓகேவா? இதுலேருந்து வெளிய வருவோம். ஸோ ஜென்ரலா எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இந்த இந்தியன் மேனேஜர்ஸ், ஹோட்டல் மேனேஜர்ஸ் இந்த மாரி மோட்டல் வச்சு நடத்துறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, கம்மி காசுக்கு அதாவது ரொம்ப அதிகமா சம்பளம் குடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, இந்த மாரி இல்லீகல் இமிகிரன்ட்ஸையும் இங்க வந்து இருக்காங்க தெரியுமா? F1 ஸ்டூடண்ட்ஸ். F1 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து வொர்க் பண்றதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. அந்த மாரி வெளிய போய் சும்மா ஒரு மோட்டல்லயோ, எங்கேயோ வொர்க் பண்றதுக்கு வந்து அத்தாரிட்டி கிடையாது. ரூல்ஸ் கிடையாது. யார் வேணாலும் பார்த்து ஐஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணலாம் அவங்கள. அவங்க அழகா வந்து பேசி அப்படியே புடிச்சிட்டு போயிருவாங்க. ஓகே. புடிச்சு டிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இல்லன்னா வந்து காலேஜ்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்க காலேஜ் வந்து அவங்க I-20 கேன்சல் பண்ணி வெளிய அனுப்பிச்சுருவாங்க. ஸோ இதான் நடக்கும். ஸோ இந்த மாரி வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, சந்திரா பண்ணாருன்னு நான் சொல்லல. ஜெனரலா சொல்றேன். இந்த மேனேஜர்ஸ் வந்து இந்த மாரி சப்பார்டினேட்ஸ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக இல்லீகலா ஒருத்தன இருக்கிறவன வந்து ஹையர் பண்ணி, அவன் என்ன சொன்னான், நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். இல்லீகலா தான் இருக்கான். நமக்கு அடங்கி இருப்பான் அப்படின்னு ஹையர் பண்ணி, அ அவனுக்கு வந்து ஒரு $6 இல்ல ஒரு $5 பெர் ஹவருக்கு சம்பளம் குடுத்து, கம்மி சம்பளத்துக்கு குடுத்து வேலைக்கு அப்படியே வச்சிருப்பாங்க. இப்போ கம்மி சம்பளம் குடுக்குறனால என்ன ஆகுது, அவன் ஆல்ரெடி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பான். என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்? எனக்கு ஆல்ரெடி நீ கம்மி சம்பளம் குடுக்குற. நான் பேசுற லாங்குவேஜும் உனக்கு புரியல. அ என்கிட்ட பேசினாலும் உன்னால டைரக்ட்டா பேச முடியல. என்னோட கோவத்த கூட காட்ட முடியல. பிளஸ் வந்து உனக்கு கீழ தான் நான் வேலைக்கு இந்த மாரி 1008 ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனவங்களும் வந்து இந்த மாரி ரியாக்ட் பண்ணிருவான். இந்த இந்தியன் மேனேஜர்ஸ், இந்தியன் ஹவுஸ் ஓனர்ஸ் நெறைய பேர் இந்தியன் ஹவுஸ் ஓனர்ஸ் இருப்பாங்க. எப்படின்னா வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மென்ட்ட குடுத்து அவங்கள மேனேஜ் பண்ண சொல்லிடுவாங்க. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மென்ட்ட குடுத்தா, அவன் ஒரு கட் எடுக்குறான் அந்த வாடகையிலேருந்துன்னு சொல்லிட்டு, இவங்களே மேனேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, எவனாவது ஒருத்தன தெரியாம உள்ள வீட்டுக்குள்ள விட்டுட்டு, அவன் வந்து வாடகையே குடுக்காம அவன் ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருப்பான். இவங்களுக்கு லாஸ்ல தான் போயிட்டுருக்கும். ஏன்னா, அந்த வீட்ட அதாவது எப்படின்னா, ஒரு வீட்ட மார்ட்கேஜுக்கு வாங்கிர்றது. வாங்கிட்டு அந்த வீட்ட வேற ஒருத்தனுக்கு வாடகைக்கு விட்டு, அவன் குடுக்குற ரென்ட்லயே அப்படியே அந்த மார்ட்கேஜ கட்டுறது. ஸோ வின் வின் சிச்சுவேஷன் மாரின்னு கிரியேட் பண்ணிக்கிறது. இந்த மாரி நெறைய நெறைய பேர் பண்ணுவாங்க. இந்தியன்ஸும் சரி, நெறைய ஏசியன் பீப்பிள் நெறைய பேர் இந்த மாரி பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப காமனான ஒரு வெல்த் மேக்கிங் மெக்கானிசம். இதுல இஷ்யூ என்னன்னா, இந்த மாரி ஹையர் பண்ணும்போது, இந்த மாரி ரென்ட் அவுட் பண்ணும்போது, இந்த மாரி ஒரு மணி லெண்ட் பண்ணும்போது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது, அவன் இந்தியனாவே இருந்தாலும், அதாவது நீங்க நீங்க ரென்ட் அவுட் பண்றது வந்து ஒரு இந்தியன் ஃபேமிலியாவே இருந்தாலும், இட் இஸ் வெரி குட் டூ ரன் பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன். இது வந்து இந்தியன்ஸ் பண்ற மிகப்பெரிய தப்பு. அ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி. அந்த பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் நீங்க பண்ணா மட்டும் தான், அவன் யாரு? அவன் எங்கேருந்து வந்திருக்கான்? அவன் ஹிஸ்டரி என்ன? எல்லாமே தெரியும். நீங்க ஆன்லைன்லேயே சும்மா பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஒரு $89 அவ்வளோதான். ரொம்ப கம்மியா தான் செலவாகும். $100 தான் செலவாகும். அவன் கிரெடிட் ஹிஸ்டரி என்ன? அவன் வந்து என்னென்ன அவன் இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆயிருக்கானா? அவன் இதுக்கு முன்னாடி வேற என்ன பேர்ல இருந்திருக்கான்? இந்த மாரி எல்லாமே அவன பத்தி எல்லாமே வரும். பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாம, நீங்க உங்க அபார்ட்மெண்ட்ல நீங்க வாங்கியிருக்கிற காண்டோலயோ, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்லயோ அவன ரென்ட் பண்றது, இந்த மாரி விஷயம்லாம் நீங்க பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கே அது பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிரும். இட் வில் இட் மைட் புட் யுவர் லைஃப் அட் ரிஸ்க். ஏன்னா வந்து இங்க வந்து ஸ்குவாட்டிங் சிச்சுவேஷன் ஒண்ணு நடக்கும். எப்படின்னா வந்து உங்க வீட்ல வாடகைக்கு வந்துருவான். வந்துட்டு இருக்க ஆரம்பிச்சுருவானுங்க. வீட்ல இருக்க ஆரம்பிச்சுருவானுங்க. வெளிய போமாட்டானுங்க, சொன்னாலும். இது வந்து ஒரு சிவில் கிரைம். ஏன்னா வந்து இப்போ இட் இஸ் பிட்வீன் அன் ஓனர் அண்ட் டெனன்ட். அவன் வாடகை குடுத்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவான். நான் கேஷா குடுத்துட்டு தான் இருக்கேன். இவங்க என்ன ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவான்.
ஸோ இப்போ நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு ஸ்மால் ஸ்மால் கோர்ட்ஸில் வந்து கேஸ் போட்டு ஜெயிச்சு இவனுங்கிட்டேருந்து நீங்கள் வாடகையை வசூல் பண்ணலாம். ரைட்டா? ரியல் எஸ்டேட் ரன் பண்ணுறதுக்குலாம் வந்து ஒரு தனி கட்ஸ் வேணும். ரைட்? நீங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாம நீங்க நெறைய விஷயம் பண்ண என்ன ஆகும்னா, யூ வில் ஹேவ் an extreme risk towards your life, your business and whatever you're trying to accomplish in your life. It's very risky. Of course, நீங்க சொல்லலாம், பிசினஸ்னாவே ரிஸ்க் தானேப்பா. இந்த மாரி மேனேஜரா இந்த மாரி ஒரு மோட்டல்ல வேலை செஞ்சாலே ரிஸ்க் தானே அப்படின்னு. அது உண்மதான். நமக்கு மேல ஒருத்தன் இருப்பான். அதாவது உங்க கொப்பனுக்கும் கொப்பன் ஒருத்தன் இருந்துட்டே இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நமக்கு மேல ஒருத்தன் இருப்பான். இல்லன்னு இல்ல. தயவு செஞ்சு உங்களுக்கு யாரையாவது ஹையர் பண்றீங்கனாலோ, இல்ல ரென்ட் அவுட் பண்றீங்கனாலோ, ப்ளீஸ் வெரிஃபை தெம். வெரிஃபை பண்ணுங்க. அண்ட் கவர்ன்மெண்ட்ட மீறி எதுவும் பண்ணாதீங்க. இப்போ வந்து ஒரு ரூல் கூட போட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஃப்ளாரிடால என்னன்னா, இல்லீகல் இமிகிரண்ட்ஸ வந்து யாராச்சும் ஹையர் பண்ணா, அந்த பிசினஸ் ஓனருக்கு வந்து ஒரு இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கும் $10,000 ஃபைனோ ஏதோ ஒண்ணு. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங் ரைட்? அந்த மாதிரி நீங்க போய் மாட்டிக்க கூடாது. இப்ப இருக்கிற பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஸ்டோர்ஸ்ல இந்த ரூல் சேஞ்சஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம், இந்த இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வேலை செய்வாங்கல்ல, எல்லாரையும் தூக்கிட்டானுங்க. இந்தியன் ஸ்டூடண்ட்ஸே இல்ல இப்ப. எல்லாம் நேபாளிஸ இறக்கிட்டானுங்க இப்ப. ஏன்னா நேபாளிஸ்ல வந்து ஐ திங்க் அந்த டைவர்சிட்டி லாட்டரி இன்னும் இருக்குன்னு நெனைக்கிறேன். யுஎஸ்க்கு வரதுக்கு வந்து டைவர்சிட்டி கிரீன் கார்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது சில கண்ட்ரீஸ்க்கு மட்டும் தான் அது இருக்கு. ஐ திங்க் நேபாளுக்கும் அது இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ எல்லாருமே இப்போ வந்து இந்தியன் ஸ்டோர்ல வந்து ஃபுல்லா நேபாளிஸ் தான் இருந்தாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க இந்தியன் ஸ்டோர்ஸ்லலாம். அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப F1 ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அ இது இல்லீகலா ஒர்க் ஆக்சுவலா F1 ஸ்டூடண்ட்ஸ் வெளிய வந்து ஒர்க் பண்றது வந்து இட் இஸ் இல்லீகல். அப்படி ஒர்க் பண்ணக்கூடாது. டோன்ட் டூ தட். அது பண்ணி மாட்டுனீங்கன்னா உங்க லைஃபே க்ளோஸ் ஆயிடும். அது மாரி பண்ணாதீங்க. மெயினா வந்து உங்களுக்கு மேல ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து உங்க லைஃப்ப பத்திலாம் அவன் கவலைப்பட மாட்டான். எஸ்பெஷலி 7-11ஸ்லலாம் வந்து நெறைய இந்தியன் பசங்க வந்து போய் வேலை செய்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். நான் கேல் ஸ்ட்ரீட்ல படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் இந்தியன் பையன் வந்து கேல் ஸ்ட்ரீட்க்கு பின்னாடி இருக்க 7-11ல வேலை செஞ்சுட்டு இருந்தான் ரொம்ப நாளா. அழகா 2 ஆஃபீசர்ஸ் வந்தாங்க. வந்துட்டு அவன்ட்ட பேசுற மாரி பேசி, எங்க படிக்கிற? என்ன பண்ற? இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டா? அப்படி இப்படிலாம் கேட்டு அவன்கிட்டயே எல்லாத்தையும் கறந்து ப்ரூஃப் ரெடி பண்ணி மைக் வச்சிருந்தாங்க. ப்ரூஃப் ரெடி பண்ணி அவன அப்படியே கொண்டு போய் அனுப்பிட்டாங்க அவன வெளிய. அதுக்கப்புறம் அவன் வந்து திருப்பி அப்ளை பண்ணி, திருப்பி ஏதோ ஒரு புரொபேஷன் மாரி இருந்துச்சு அவனுக்கு. ஏன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான் அவன். எனக்கு இந்த மாரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியாது. அவங்க தான் ஹையர் பண்ணாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் அவன் பண்றான். ஆனா, ஜஸ்ட் சேயிங். ஆன் கேம்பஸ் ஜாப்ஸ் ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம். டோன்ட் கோ அவுட் சைட் மேன். இட்ஸ் நாட் வொர்த் யுவர் லைஃப். எவனாவது திடீர்னு வந்து நைட் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா 7-11ல நின்னுட்டு இருக்கானுங்க. அதுவும் இந்த ஸ்மால் டாக் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா ஒரு கான்வர்சேஷன ரைஸ் பண்ணுவானுங்க. அ எப்படி சொல்றது? நான் இந்த ஊர்க்காரன் தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. கிளியரா தெரியும் அவன் இங்கேருந்து வரலன்னு. அவன் எடுக்கிற கான்வர்சேஷன்லயே தெரியும். பட் இட்ஸ் ஓகே. அவங்க தேர் ட்ரையிங் தேர் பெஸ்ட் டு பிளெண்ட் இன். பட் இட் இஸ் நாட் ஹேப்பனிங். பீப்பிள் ஃபைண்ட் அவுட். வெரி ஈசிலி பீப்பிள் வில் ஃபைண்ட் அவுட். அன்னைக்கு அப்படிதான் ஒருத்தன் வந்துட்டு இந்த மாரி ஏதோ ஸ்பானிஷ்ல பேசினா, இந்த பையன் வந்து ஃபோன் எடுத்து ஸ்பானிஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தான். எரிச்சல் ஆயிட்டான் அவன் டக்குன்னு. தெரியாதா? ஸ்பானிஷ் கூட தெரியாம எதுக்குடா ஃப்ரண்ட்ல நிக்கிற? எந்த நாட்டுலேருந்துடா வந்திருக்க? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான் அவன். இங்க பக்கத்துல ஒரு ஒரு சின்னதா ஒரு மார்ட் இருக்கு. அங்க இன்னொரு இந்தியன் பையன் வேலை செஞ்சிருந்தான். டக்குன்னு கோவப்பட்டான். கோவப்பட்டான்னா அவன் பயந்துட்டான் அவன். டக்குன்னு செமையா பயந்துட்டான் அவன். ஸோ இந்த மாரிலாம் இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணணும்? ரைட்? ஸோ உங்க ஒர்க்கர்ஸ நீங்க பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ண முடியாது. மேலேருந்து ஒருத்தன் தான் வந்து ஹையர் பண்றான். அந்த மாரி எவனோ ஒரு இல்லீகல் இமிகிரண்ட்ட ஹையர் பண்ணி உங்க கூட வச்சிருக்கான் அப்படின்னாலே, ஜஸ்ட் ட்ரை டூ கெட் அவுட் ஆஃப் த பிளேஸ். ஜஸ்ட் டோன்ட் பி தேர். அதுவும் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவன் தலைய வெட்டி தூக்கி போடுற வீடியோலாம், ரொம்ப கொடூரமா இருந்தது அது. அது வந்து எப்படின்னா, அது எந்த அளவுக்கு கொடூரமா இருந்ததுன்னா, இப்படி ஒரு மனுஷனால பண்ண முடியுமா? அப்படிங்கிறது அந்த லெவல்ல இருந்தது அது. போலீஸ் அவன புடிச்சப்ப அவன் ஃபுல்லா ரத்தத்தில கவர் ஆகியிருந்தானாமா அவன். அந்த கொலை பண்ணவன். அவரோட ஒய்ஃபும், பையனும் வந்து அவர பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வெட்டுறத பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. எதுவுமே பண்ணல. இம்மீடியட்டா 911 ஃபோன் பண்ணா கூட வந்திருப்பாங்க. மேபி அந்த டைம்ல அது மைண்ட் யோசிக்காதோ என்னவோ! எனக்கு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டூ பி இன் தட் சிச்சுவேஷன். பட் ஐ ஃபீல் பேட் ஃபார் தெம். ஐ ஹோப் தே ரிகவர். ஐ ஹோப் த சைல்ட் ரிகவர்ஸ் டூ. ஸோ தட்ஸ் சம்திங். ஸோ மேக் ஷூர் பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணாம, நீங்க ரெண்ட் அவுட் பண்றவங்க வந்து இந்தியனாவே இருந்தாலும், பிளைண்டா ஒண்ணும் நடக்காது அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணாம, ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் மனி டூ டூ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மேக் ஷூர் யூ டோன்ட் புட் யுவர் லைஃப் அட் ரிஸ்க். ஓகே, ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். நெக்ஸ்ட் வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுஎஸ் லீகல் சிஸ்டம்ஸ். இங்க இருக்கிற லீகல் சிஸ்டம்ஸ் எஸ்பெஷலி வந்து நெறைய இந்தியன்ஸ் வந்து பண்ற பெரிய தப்பு என்னன்னா வந்து இந்த கான்ட்ராக்ட்ஸு, லீஸு, அந்த லா எல்லாத்தையும் வந்து இக்னோர் பண்றது. டோன்ட் டூ தட். ரைட்?
இந்த லீஸு, கான்ட்ராக்ட்ஸு, இந்த லா இதெல்லாம் இருக்கிறது வந்து உங்கள புரொடெக்ட் பண்றதுக்கு தான். உங்கள இது பண்றதுக்கு இல்ல. நெறைய பேரு இங்க பார்க்குறேன். அ இதுக்காக வருவாங்கல்ல, கன்சல்டிங் பண்றதுக்காக. அதாவது இந்தியாலேருந்து அ கன்சல்டிங்காக வருவாங்கல்ல. தே ட்ரை டூ கிரியேட் ஃபேக் பில்ஸ். அதாவது ஃபேக்கா பில்ஸ் கிரியேட் பண்ணி, கம்பெனில சப்மிட் பண்ணி காசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம். கைஸ் மாட்னா அவ்வளதான். டோன்ட் அதாவது எப்படின்னா ரொம்ப லைட்டா எடுத்துக்காதீங்க. அந்த கான்ட்ராக்ட்ஸு, லீஸ் எல்லாம் ஃபேக் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், மாட்னா உங்க கரியரே கந்தல். உங்கள அப்படியே முடிச்சுருவாங்க உங்க கதைய. ஒரு 1000 $2000க்காக டோன்ட் த்ரோ அவே யுவர் லைஃப். அது பெரிய ஃப்ராட் கேட்டகரில வந்துரும். மாட்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ டோன்ட் டூ தட். அண்டர்ஸ்டாண்டிங் த லீகல் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க யுஎஸ்ல வந்து லீகல் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இஃப் யூ ஆர் மூவிங் டு த யுஎஸ், நான் இங்க டெம்பரரியா தானே இருக்க போறேன். நான் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த லாவ பத்திலாம் எனக்கு என்ன கவல? எனக்கு என் கண்ட்ரியோட லா இருக்கு. அப்படிங்கிறது வந்து இட் வில் கோ அகெயின்ஸ்ட் யூ வெரி ஃபாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டியூஐ. டியூஐனா டிரைவிங் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ். சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது. நெறைய பேர் இந்த மாரி வந்து ஏதோ ஒரு பார்ட்டி போயிட்டு இந்த மாரி கோவொர்க்கர்ஸ்லாம் குடிக்க சொன்னாங்க. இப்படி பண்ண சொன்னாங்க, அப்படி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு, தே ஜஸ்ட் ட்ரை டூ டிரைவ் த கார். ஏன்னா, மாட்டி ஏதாச்சும் ஒரு கேஸ் ஆச்சுன்னா, நான் தான் இந்த கண்ட்ரில இருக்க போறது இல்லையே, போறேனே. அப்புறம் எதுக்கு நான் என்ன மாட்டுனா என்ன, இல்லீகலா என்ன பண்ணா என்ன? அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல. ஜஸ்ட் டோன்ட் டூ தட். பிகாஸ் நீங்க வந்து சப்போஸ் ஒரு 6 வருஷம், 7 வருஷம் இங்க வொர்க் பண்ணிட்டு, நீங்க இந்தியா போறீங்கன்னா கூட, அ திருப்பி நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாது அமெரிக்காவ. ஏன்னா, அடுத்த டைம் நீங்க ஏதாச்சும் ஒரு பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு மைண்ட்ல இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இங்க லைஃப எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, உங்களால பண்ணவே முடியாது. மேக் ஷூர் ஆஃப் டோன்ட் இக்னோர் ஆல் தீஸ் லாஸ், ரூல்ஸ் இது எல்லாமே. தீஸ் ஆர் ஹியர் டூ புரொடெக்ட் யூ. இன்னொரு விஷயம் என்னன்னா, டிரைவிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஏன் இவ்ளோ பெரிய கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் அப்டின்னா, இதுல உங்க லைஃப் மட்டும் ரிஸ்க்ல இல்ல. இதுல மத்தவங்களோட லைஃப்பும் ரிஸ்க்ல இருக்கு. ரைட்? அதனால தான் இட் இஸ் ஈக்குவல் டூ மர்டர். ஸோ, இப்போ நீங்க வந்து டிரைவிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, இஃப் யூ கிராஷ் யுவர் கார் அண்ட் இன்னொருத்தவங்க இறந்துட்டாங்க. அந்த நீங்க கிராஷ் பண்ண ஆள் வந்து இறந்துட்டாங்கன்னா, அது மர்டர். அது வந்து உங்கள உங்கள வச்சு உங்கள லைஃப் லாங் உங்கள சாவடிச்சுருவானுங்க. அதனால இன்னொரு கண்ட்ரிக்கு வந்துட்டோம்னா, இங்க நம்ம டெம்பரரியா இருக்க போறோம். நம்ம இங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற இதுல மைண்ட் செட்ல இல்லாம, அண்டர்ஸ்டாண்ட் த ரூல்ஸ், ஃபாலோ த சிஸ்டம். இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து இங்க வந்து இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. பட் அது ஃப்ரெண்ட்லியா இருக்குங்கிறதுக்காக நீங்க வந்து அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் மேக் ஷூர் யூ ரெஸ்பெக்ட் த கான்ட்ராக்ட்ஸ், ரெஸ்பெக்ட் த லீஸ், ரெஸ்பெக்ட் த லாஸ் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள யாராச்சும் வந்து அத அ டபுள் கிராஸ் பண்ணலான்னு சொல்லி தூண்டுனாலும், டோன்ட் ஃபால் ஃபார் தட். சரி, ரைட்? ஜஸ்ட் மேக் ஷூர் யூ ஹேவ் யுவர் ஓன் சென்ஸ் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் யுவர் ஓன் சென்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி. திஸ் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். 3 ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி சொல்றது? நெறைய பேர் வந்து இத ரொம்ப ஜோக்கா எடுத்துப்பீங்க. பட் லெட் மீ டெல் யூ திஸ், ரைட்? யுவர் ஹெல்த் அண்ட் த இன்சூரன்ஸ் அரவுண்ட் ஹெல்த், டென்டல் அண்ட் விஷன். ஜஸ்ட் மேக் ஷூர் யூ ஆர் கம்ப்ளீட்லி கவர்டு. ஆனா, இதுல பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, டென்டல் ஹைஜீன தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. ஊருக்கு போறப்ப பண்ணிக்கலாம். இங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அப்படிலாம் யோசிச்சிராதீங்க. பிரைவேட் பிராக்டிஸ்ல வந்து ஜெனரலாவே லைட்டா உங்கள பயமுறுத்துவாங்க. பிரைவேட் பிராக்டிஸ் டென்டல் கிளினிக்லாம் போனீங்கன்னா, ஒரு பயமுறுத்துற மாரி கிளினிக்கா இருக்கிறாங்க அப்படின்னா, டோன்ட் கோ தேர். ரைட்? பட் மேக் ஷூர் டென்டல் விஷயங்கள வந்து டென்டல் ஹைஜீன வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. டென்டல் கவரேஜ கண்டிப்பா வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்லயே குடுப்பாங்க இல்லையா? அந்த இன்சூரன்ஸ நல்ல 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 பிளானா சூஸ் பண்ணி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டயாச்சும் கேட்டு, இதெல்லாம் என்னன்னு டவுட்லாம் கேட்டு, இப்பதான் ChatGPTலாம் இருக்குல்ல. அதிலயே வந்து என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அத ஃபுல்லி கவர்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அத பண்ணுங்க. மெயினா வந்து டென்டல் ஹைஜீன் வந்து நான் ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா, இப்ப இப்ப நான் ரீசென்ட்டா கூட தான் முந்தா நேத்து தான் நான் போய் நான் ஃபுல்லா முந்தா நேத்து வந்து ஒரு ஹால்ஃப் ஃபுல்லா டீப் கிளீனிங் பண்ணேன். நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு ஹால்ஃப் ஃபுல்லா டீப் கிளீனிங் பண்ணேன். இதுக்கு வந்து இன்சூரன்ஸ்லாம் போக எனக்கு அவுட் ஆஃப் பாக்கெட் வந்து ஒரு 300 செலவாயிருக்கும். ஒரு சைடு 150, இன்னொரு சைடு 150 செலவாயிருக்கும். டீப் கிளீனிங். இது வந்து 3, 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கம்ஸ்க்குலலாம் ஃபுல்லா கிளீன் பண்ணுவாங்கல்ல. அந்த டீப் கிளீனிங் இது. ஸோ டென்டல் ஹைஜீன் வந்து இட் ஷுட் நாட் பி இக்னோர்ட். அ அது ஏன்னா, அது வந்து பெரிய செலவா வச்சுரும். என்னோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டென்டல் ஹைஜீன் இஷ்யூஸ் வந்துட்டு அவருக்கு வந்து பல்லு எல்லாமே அவருக்கு ரொம்ப
பிரச்சனை வந்துச்சு அவரோட யங்கர் பீரியட்ஸ்லே. அதனால மை ஃபேமிலி இஸ் வெரி காஷியஸ் அபவுட் டீத். ஆனா வந்து நான் நெறைய பேர் பார்க்குறப்ப என்ன பண்றீங்கன்னா, டென்டல் கவரேஜ் வேண்டாம், விஷன் கவரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அத கேஷுவலா விட்டுர்றீங்க. ஹெல்த் கவரேஜ் மட்டும் போதும். டென்டல்லாம் நான் ஊருக்கு போய் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் இல்ல. ஜஸ்ட் மேக் ஷூர் யூ டூ திட். அண்ட் உங்க பேரண்ட்ஸ நீங்க யுஎஸ்க்கு வர வைக்கிறீங்க. அ அவங்க வந்து இங்க இருக்க போறாங்க. கொஞ்ச நாள் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும். நல்ல கவரேஜ் இருக்கிற மாரி கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். நான் ஒரு கதை சொல்றேன். சான் சாண்டா கிளாரான்னு நெனைக்கிறேன். சாண்டா கிளாராவா? சான் ஹோசேயான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து அவங்க அம்மா அவங்க அம்மா, அப்பா இவங்கலாம் வந்திருந்தாங்க யுஎஸ்க்கு. அவன் அங்க இன்சூரன்ஸ்லாம் போடவே இல்ல. அவன் வந்து காட்டுல ட்ரெக்கிங் பண்றதுக்காக போறப்போ ஒரு ராட்டில் ஸ்னேக் வந்து அவங்கள கடிச்சிருச்சு அவங்க அம்மாவ. கடிச்சோனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி எப்படி சொல்றது? எல்லாமே ரொம்ப செப்பரேட்டடா இருக்கிற ஏரியா அது. அதனால டக்கு டக்குன்னு ஆம்புலன்ஸ்லாம் வர முடியாது. டக்கு டக்குன்னு ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஒரு 1000, 2000த்துல முடிச்சிருக்கலாம். அ இத அ என்ன சொல்றது? அந்த பிரைசிங் எமர்ஜென்சிலாம். இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அம்மா வந்து ராட்டில் ஸ்னேக் கடிச்சோனே, யாருமே இல்லாத ஒரு டிஸ்டன்ட் ஏரியாங்கறனால ஹெலிகாப்டர் வந்து அவங்க அம்மாவ வந்து லிஃப்ட் பண்ணாங்க அங்கேருந்து. லிஃப்ட் பண்ணி தே டுக் ஹர் டூ எமர்ஜென்சி அண்ட் எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். அவனுக்கு பில் எவ்வளோ தெரியுமா வந்துச்சு? 100,000க்கு மேல வந்துச்சு. அதாவது $1,00,000 மேல அவனுக்கு பில் வந்தது. ஒண்ணு இன்சூரன்ஸ் போடாம பேரண்ட்ஸ வர வச்சா, இந்த மாரி ஏரியாக்கெல்லாம் கூட்டு போகாம, வீட்லயே இருக்க போறாங்க அப்டின்னா, ஒரு லாஜிக்கு ஓகே. ராட்டில் ஸ்னேக் இருக்கிற காட்டுக்கு கூட்டு போயிட்டு, இது இப்டி பண்ண போறீங்க அப்டின்னா, இன்சூரன்ஸ் போடாம எப்படி? அட்லீஸ்ட் பேசிக்கா ஒரு 100,000க்காவது இன்சூரன்ஸ் போடணும். நெறைய பேர் 500Kலாம் போடுவாங்க இன்சூரன்ஸ். பட் 100,000க்காவது போடணும் இன்சூரன்ஸ். ஏன்னா, இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஃபினான்ஷியல் புரொடெக்ஷன். அது வந்து நம்மள யாரும் ஏமாத்தல. அது இட் இஸ் கவரேஜ். இட் இஸ் புரொடெக்ஷன். ஃபினான்ஷியலா நம்மள புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இன்சூரன்ஸ். இன்னொரு மேட்டர் சொல்லவா? அந்த பையன் அவன் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். அவன் சம்பாரிக்கிறது 500K, 600Kன்னு சம்பாரிக்கிறான். அதுல அழகா அந்த 100K கட்டியிருப்பான். அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. பட் இருந்தாலும் எல்லாராலயும் இப்படி பண்ண முடியாது இல்லையா? அமெரிக்கா வந்தோனே பேரண்ட்ஸுக்கு விசா அவங்களுக்கு எல்லாம் பண்றது எல்லாம் அடுத்த ஸ்டெப்பே அதுதான். பட் அப்போ வந்து நீங்க போட்டு நீங்க வர வைக்கிறப்போ, உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட கவர் பண்ணலன்னா எப்படி? ஸோ இன்சூரன்ஸ் வந்து ஒரு லயபிலிட்டி இல்ல. அது வந்து ஒரு புரொடெக்ஷன். இட்ஸ் அ ஃபினான்ஷியல் புரொடெக்ஷன். கிட்டத்தட்ட ஒரு யுஎஸ் லா எப்படி உங்கள புரொடெக்ட் பண்றதுக்கு இருக்கோ, அதே மாரி இன்சூரன்ஸ் வந்து உங்கள புரொடெக்ட் பண்றதுக்கு தான் இருக்கு. ஸோ மேக் ஷூர் யூ கெட் குட் இன்சூரன்ஸ் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ் ஹூஸ் விசிட்டிங். மேக் ஷூர் யூ ஹேவ் வெரி குட் இன்சூரன்ஸ் அண்ட் மேக் ஷூர் அந்த அந்த ஹைஜீனை மெயின்டெயின் பண்றது. பிளஸ் இப்ப இன்சூரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இயர்லி செக்கப் இருக்கும். இந்த மாரி இயர்லி போய் நீங்க டாக்டர போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செக்கப் சும்மா வந்து எப்படி இருக்கு? என்ன பண்ணுது? இந்த மாரி சும்மா வந்து இந்த ஸ்டெத் வச்சு சும்மா செக் பண்ணி பார்ப்பாங்க. கண்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாரி சும்மா ஒரு இயர்லி செக்கப் பண்ணிட்டீங்கன்னாவே, யூ வில் பி லாட் பெட்டர். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உங்க விசா டிஸ்கஷன்ஸ், நீங்க என்ன இதுல இருக்கீங்க? உங்களோட அ யூ நோ உங்களோட ஓவர் எக்ஸ்போஷர் ஆஃப் சர்டன் விசா கேட்டகரீஸ் இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாதீங்க மத்தவங்க கிட்ட. இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் டிஸ்கஷன்ஸ். நோ மேட்டர் வாட் நத்திங் இஸ் கோயிங் டூ சேஞ்ச். இதுல போட்டு உங்க மண்டைய போட்டு பிரஷர் பண்ணிக்கிட்டு, இமிகிரேஷன், விசா இது அதுன்னு போட்டு யோசிக்காம, எப்படி லைஃப்ல வந்து அப்வர்ட் மொபிலிட்டிய இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறது, அதுல டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து இட் இஸ் மச் பெட்டர். அண்ட் ஐ சீ a lot of people getting into this whole system of இமிகிரேஷன். அப்புறம் அவங்க ஸ்பௌஸ கொண்டு வந்து அவங்கள போட்டு அடிச்சு குழப்பிக்கிட்டு இருக்கிறது. ஏதாவது இது பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? இப்படி இந்த விசா இது எதுன்னு சொல்லி அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். ராதர் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் ஓகே எப்படி வந்து நம்ம லைஃப்ப ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறது? எப்படி நம்ம ஃபினான்ஷியலா சர்டனிட்டி ரீச் பண்றது? இந்த மாரி விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்றது இட் இஸ் மச் மச் பெட்டர். ரைட்? அண்ட் எதுனாலுமே நீங்க பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா இருக்கும்? உங்களோட பியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் அவங்களோட அ அட்வைஸ கேட்டுக்கிறது. அவங்களே உங்களுக்கு 1 வருஷம் முன்னாடி தான் வந்திருப்பாங்க யுஎஸ்க்கு. அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப இன்சூரன்ஸ் பத்தி உங்களுக்கு டவுட் இருக்கு அப்டின்னா, அவங்க கிட்ட போய் நீங்க கேட்கலாம். எப்படி என்னன்னு கேட்கலாம். பட் அவங்க போடுறதே நீங்க அப்படியே காப்பி அடிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. பிகாஸ் உங்களோட சிஸ்டம் நீங்க நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேற மாரி இருக்கும் இன்சூரன்ஸ்ல. அவங்களால சில டிடக்டபிள் ஹேண்டில் பண்ண முடியும். உங்களால அத ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த மாரி ஏகப்பட்ட நுவான்சஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஜஸ்ட் மேக் ஷூர்
that you are not really copying another person's lifestyle. See, நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த கண்ட்ரியில என்னென்னலாம் பண்ணோமோ, அத அப்படியே லைட்டா அத எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிப்போம் இன்னொரு கண்ட்ரிக்கு வரும்போது. பட் இட் டசன்ட் ஒர்க். யூ ரியலி நீட் டு பிகம் அ நியூ பெர்சன் இன் திஸ் கண்ட்ரி. அதுக்கப்புறம் இந்த விசாஸ்லாம் சொல்றீங்கல்ல, இதில வந்து இஃப் யூ லெட்ஸ் சே இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ பேக்கப் பிளான், ரைட்? ஐல் டெல் யூ வை யூ டோன்ட் ஹேவ் அ பேக்கப் பிளான். இப்ப நெறையா வந்து வசதியா வளர்ந்துருப்பாங்கல்ல. சின்ன வயசுலேருந்து ரொம்ப வசதியா வளர்ந்துருப்பாங்கல்ல. இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் திஸ் மென்டாலிட்டி ஆஃப் பேக்கப் பிளான். ஜென்ரலாவே தே வில் ஹேவ் ஓகே நான் இப்ப பேக்கப் பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் பேக்கப்புக்கு பேக்கப் பண்றதெல்லாம் வந்து எனக்கு பொறுத்தவரைக்கும் பேரனாய்டுன்னு தான் சொல்லுவேன் நானு. யூ டோன்ட் நீட் அ பேக்கப் ஃபார் அ பேக்கப். இட் இஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி பேரனாய்ட். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான். வாட் யூ நீட் இஸ் அ கிளியர் மைண்ட் செட். ஓகே, நம்ம கோல்ஸ் என்ன? நம்ம அத எத பண்ணணும்? எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி. லெட்ஸ் சே இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே இன் தி யுஎஸ் ஆர் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டே இன் தி யுஎஸ். ஓகே, ஃபைன். ஓகே, லெட் மீ கோ பேக் டு மை கண்ட்ரி அண்ட் திங்க் அபவுட் இட். ரைட்? இட்ஸ் ஃபைன். நீங்க வந்து இஃப் யூ ஆர் கெட்டிங் காட் இன்டு திஸ் ஹோல் டிஸ்கஷன்ஸ் ஆஃப் விசா, உங்களுக்கு வந்து பேரனாயா மட்டும் தான் வருமே தவிர, அதுலேருந்து எந்த யூஸ்ஃபுல்லா எதுவுமே வராது. இது வந்து ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். இது வந்து உங்க மென்டல் ஹெல்த்த வந்து பயங்கரமா பாதிக்கும். இட் வில் மேக் யூ வெரி ஆங்ஷியஸ். சி, ஒரு 10 வருஷம் உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷமா இருக்கு. நீங்க ஒரு 10 வருஷமா அமெரிக்கால இருக்கீங்க. 10 வருஷமா உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். இட் பிகம்ஸ் யுவர் செகண்ட் நேச்சர். அந்த ஆங்ஸைட்டி தான் நீங்களாயிருவீங்க. அதுக்கப்புறம் அந்த 11வது வருஷம், 12வது வருஷம் ஆங்ஸைட்டி இல்லாம எப்படி யோசிக்கிறதுன்னே உங்களுக்கு தெரியாது. எத சொன்னாலும் ஆங்ஷியஸா யோசிக்கிறது. எத பத்தி பேசினாலும் ஆங்ஷியஸாவே இருக்கிறது. எத சொன்னாலும் அந்த விசா விஷயத்துக்கே சர்க்குலேட் பண்றது. இது மாரி போயிட்டே இருப்பீங்க. சி இஃப் யுவர் ஸ்பவுஸ் ஆர் எனிஒன் இஸ் லைக் தட், டோன்ட் என்கரேஜ் தெம். ஜஸ்ட் டெல் தெம் that's fine. Like we can take care of that. Don't worry about it. Let's focus on our life. Focus on what is actually happening. Right? இந்த இமிகிரேஷன் சிஸ்டம்ஸு, இந்த விசா டிஃபிகல்டீஸ் இதெல்லாம் போய் நம்மளால மாத்த முடியாது. இதெல்லாம் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். ஹவ் யூ கேன் இம்ப்ரூவ் இன் யுவர் லைஃப். எப்படி வந்து நீங்கள் ஒரு பேக்கப் பிளானை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக சஸ்டைனபிள் பேக்கப் பிளான், ஒரே ஒரு பேக்கப் பிளான், இட் இஸ் சஸ்டைனபிள் பேக்கப் பிளான் எப்படி கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி யோசிங்க. அதை விட்டுட்டு டோன்ட் கெட் காட் அப் இன் டு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, இதில் இவ்வளோ பிளான் வச்சுருக்கேன், நான் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணுவேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. மேக்ஸிமம் உங்களோட பிளான் பி வரைக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். பிளான் சிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. யார் இதை பண்ணுவா அப்படின்னா, பேக்கப் பிளான் இதெல்லாம் ஓவராக யார் யோசிப்பாங்கன்னா, யார் வசதியாக வளர்ந்துருக்காங்களோ அவங்க தான் மெயினாக யோசிப்பாங்க. வசதி இல்லாமல், வசதி கம்மியாக வளர்ந்தவங்க வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, என்னோட பிளான் இதுதான், ஒன்று தான் என் பிளான், டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்ஸ் தான். பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ பிக்சர் ஆஃப் வேர் யூ ஆர். ரைட்டில் உங்களுக்கு எங்கே இருக்கு, நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, உங்களோட ஐடியாஸ் என்ன, உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் என்னங்கிறத வந்து நீங்களே டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் அதை வச்சு. 5th மிஸ்டேக் நினைக்கிறேன். இது வந்து பெரிய ஒரு இஷ்யூ என்னன்னா, ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. எஸ்பெஷலி வென் யூ லிவ் இன் 2 கரன்சிஸ், ரைட்? யூ சார்ட் ஆஃப் டெண்ட் டு ஓவர் ஸ்பெண்ட். ஒன்று இங்கே ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இல்லைனா உங்கள் கண்ட்ரியில் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓவர் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி யங்கர் இயர்ஸில் வந்து செட் லிமிட்ஸ். ஓகே, இவ்வளோ தான் நான் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆள் வச்சுக்கங்களேன், கோல்டாக வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், டிட்டர்மைன் த லிமிட். ஓகே, நான் வந்து இவ்வளோ மணி நான் கோல்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், இவ்வளோ மணி நான் லேண்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்தியாவில், இவ்வளோ மணி நான் இங்கே. ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் யூ டிட்டர்மைன் வாட் இஸ் த லிமிட். அந்த லிமிட்டே இல்லாமல் போயிட்டு இருந்தீங்கன்னா, யூ டோன்ட் நோ ஹவு டு என்ஜாய் யுவர் மணி. நீங்கள் இப்போ மணி மேக் பண்ணுறது எதுக்குன்னு உங்களுக்கு பர்பஸ் இருக்காது. சும்மா யூ வில் பி ஜஸ்ட் சேவிங் அண்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து எது எப்போ வேல்யூ லூஸ் பண்ணும், எது எப்போ வந்து கீழே போகுங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் யூ ஆர் ஸோ அப்சஸ்ட் இன் டு சம்திங் அண்ட் யூ ஆர் கெட்டிங் காட் அப் ஆன் இட். அதுக்கு பேர் தான் பபுள். அந்த பபுள் வெடிக்கப்பட தான் நமக்கு தெரியும், ஓ ஐயோ பபுள் வெடிச்சிருச்சு, நம்ம வந்து காலி ஆகிட்டோம் அப்படின்னு. ஸோ இந்த ஃபினான்ஷியல் மிஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் அட்வைசரை ஹையர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவருக்கு பே பண்ணால் போதும். இப்போது நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்டையர் போர்ட்ஃபோலியோவையும் அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட தூக்கி கொடுத்து, நீயே இதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவான், நான் இதை பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் அதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட்டாக அனுப்பிச்சு, இவ்வளோ காசு சம்பாரிச்சிட்டிங்க, அவ்வளோ காசு சம்பாரிச்சிங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு முட்டாளாவே வச்சுருப்பான். அதுதான் அவனோட வேலை.
ஃபினான்ஷியல் அட்வைசரோட வேலையே என்னன்னா, சரி நான் சொல்றேன். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாங்கல்ல வால் ஸ்ட்ரீட்ல. ம். அவங்க அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ விடவா அவங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் புத்திசாலி? உங்க ஃபண்ட மேனேஜ் பண்ணி குடுத்துருவானா அவன்? ஒரு ஸ்டாக்கா போட்டு எல்லா ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணி உங்க ஃபண்ட பெருசாக்கிருவானா அவன்? அவனே அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்னென்ன பண்றானோ அத பார்த்து காப்பி தான் அடிச்சிட்டு இருப்பான். நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ தூக்கி குடுத்துட்டீங்கன்னா, அவன் அத அப்படியே உங்களுக்கு அப்படியே மேஜிக் மாரி இந்த பாரு, இங்க பாரு, இங்க பாரு மேஜிக். இப்ப கெட்டவர் இப்படி போதா? இந்த மாரி உங்களுக்கு மேஜிக் ஒரு நிமிஷம் இருங்க சாப்பிட்டுக்கிறேன். இந்த மாரி மேஜிக் காட்டுறேன். மேஜிக் பெர்ல் அப்படின்னு சொல்லி உங்கள ஏமாத்தி, கேவலமா ஸ்கேம் பண்ணுவானுங்க. அதனால ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர ஹையர் பண்ணீங்கன்னா, ஒரு 1 ஹவர் அவன்கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு, அவன்கிட்ட என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப கோல்டோட நிலவரம் பத்தி தெரியணுமா? ஓகே கோல்டு எப்படி இருக்கு? என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதோட முடிச்சிடணும். அவன் அவன் மேட்டர் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் ஃபினான்ஷியல் அட்வைஸ் தேவையில்ல. நீங்களே போய் எல்லாம் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஜஸ்ட் டோன்ட் டூ ஆல் தட். யூல் லூஸ் அ லாட் ஆஃப் மனி. ஓகே, இஃப் யூ லெட் சம்மோன் எல்ஸ் ஹேண்டில் யுவர் மனி, யூர் கோனா லூஸ் இட். ஜஸ்ட் டோன்ட் டூ தட். ரைட்? அ யாஹ். அண்ட் தென் கைஸ் இது வந்து 6த் பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் இட் இஸ் வெரி பெர்சனல். ரைட்? தயவு செஞ்சு ஸ்பீக் அப். ரைட்? நான் நெறைய பேர பார்க்குறேன். என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்லே பார்க்குறேன். நாங்க எல்லாரும் குரூப்பா உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஒரு 2, 3 இந்தியன் பேரண்ட் வருவாங்க. ரைட்? வந்துட்டு உட்காருவாங்க. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். அவங்கள மட்டும் சொல்லல. நெறைய பேர் பார்த்துருக்கேன். சில பேர் நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. நம்ம இந்தியன்னு தெரிஞ்சு நம்ம நல்லா பேசுறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா பேசிருவோம். இன்னும் நல்லா பேசுவாங்க. ஓகே. பட் ரொம்ப நெறைய பேரு இது ரொம்ப ரொம்ப அண்டர் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. வருவாங்க. ஓரத்துல உட்காந்துப்பாங்க. ஒரு சேர எடுத்துப்பாங்க. ஓரத்துல உட்காந்துட்டு ஃபோன பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பேசினா அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்படியே எந்திச்சு போயிருவாங்க. ரொம்ப ஷை, ரொம்ப அண்டர் கான்ஃபிடென்ட்டா தெரிவாங்க. டோன்ட் பி லைக் தட். ஸ்பீக் அப். தயவு செஞ்சு ஸ்பீக் அப். இப்போ வந்து உங்கள நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வொர்க் இருக்கு அப்டின்னா, நீங்க ஓகே அவன் எம்ப்ளாயர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கான். ஓகே அவன் தான் உங்கள வர வச்சிருக்கான். ஓகே அவன் தான் எல்லாம் பண்ணியிருக்கான் அப்டின்னா, அவன் தான் கடவுள் அப்டின்னு இல்லாம, உங்கள வந்து நீங்க கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கீங்க. உங்கள வந்து ஒருத்தன் தப்பு சொல்றான் அப்டின்னா, டோன்ட் பி அஃப்ரைட் டூ ஸ்பீக் அப். ஜஸ்ட் ஸ்பீக் அப். அத நீங்க வந்து எப்படி பாலிஷ்டா பண்றதுங்கிறத நீங்க நெட்ல போய் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பட் ப்ளீஸ் ஸ்பீக் அப். அசர்ட் பண்ண தேவையில்ல நீங்க. என்னோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி அசர்ட் பண்ண தேவையில்ல. பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஷோயிங் ஃபியர் ஆர் ஒரு மாரி ஐய்யயோ! அப்படின்னு நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்து அப்படின்னு இல்லாம எக்ஸ்ப்ளைன் யுவர் செல்ஃப். நான் வந்து இப்படி தான் பண்ணேன். திஸ் இஸ் வாட் ஐ ட்ரை டூ டூ அப்படின்னு. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லாங்குவேஜ் பேரியர் இருக்கு. இங்கிலீஷ் ஓகேவா? ஏன்னா இங்கிலீஷ் வந்து இந்த ஊருக்காரங்களுக்கு நீங்க பேசுற இங்கிலீஷ் புரியலன்னு சொல்லி ஒரே வார்த்தையில நெத்தி அடியா அடிச்சு முடிச்சுருவானுங்க. ரைட்? இப்ப நீங்க ஒரு மீட்டிங்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டாங்கன்னா, யூ வில் பி வெரி என்ன சொல்றது? நான் சொல்றது எதுவுமே புரியலையா? அப்ப நான் படிச்ச இங்கிலீஷ் எல்லாம் வேஸ்ட்டா? ஏன்னா உங்க ஊர்ல நீங்க தான் இங்கிலீஷ்லயே பெரிய ஆளா இருந்திருப்பீங்க. இங்க வந்ததுக்கப்புறம் எவனாவது மூஞ்சில அடிச்ச மாரி, "நீ சொல்றதே எனக்கு புரியல. நீ என்ன இங்கிலீஷ் பேசுற?" அப்படின்னு கேட்டானாவே, உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிடும். ரைட்? பிளஸ் இந்தியன் ஆக்சென்ட் வந்து ரொம்ப திக்கான ஆக்சென்ட். நெறைய பேருக்கு புரியாது. அதுவும் உங்க டீம் ஃபுல்லா இந்தியன்ஸ் இருந்தாங்க. ஏன் உங்க டீம் ஃபுல்லா இந்தியன்ஸ் இருக்காங்க? அத மொதல்ல என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க டீம் இருக்கும். உங்க டீம் ஃபுல்லா ஏன் இந்தியன்ஸ் இருக்காங்க? பிகாஸ் யூ வொர்க் வெல் வித் அதர் இந்தியன்ஸ். அதனால அவங்க இந்தியன்ஸா ஹையர் பண்ணி அந்த டீம எஃபிஷியன்ட்டா போட்டுறானுங்க. அப்புறம் ஒரு நாள் முடிவு பண்ணுவானுங்க. அந்த டீம தூக்கிடலாம் அப்படின்னு மொத்தமா தூக்கிருவானுங்க. ஈஸில. உங்க டீம் வந்து எல்லாமே இந்தியன்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் a வெரி வெரி டேஞ்சரஸ் ஸ்பாட் டூ பி இன். யுவர் டீம் ஷுட் பி வெரி டைவர்ஸ். நெறைய பீப்பிள் இருக்கணும். எல்லா பேக்ரவுண்ட்லேருந்தும் இருக்கிற பீப்பிள் இருக்கணும் உங்க டீம்ல. அப்பதான் யூ ஆர் இன் a வெரி நைஸ் டீம். யூ ஆர் இன் a சஸ்டெய்னபிள் ப்ராஜெக்ட் அண்ட் யுவர் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டூ பி ஃபார் லாங் டெர்ம். உங்க டீம் ஃபுல்லா இந்தியன்ஸா இருந்தாங்கன்னா, இட்ஸ் ஆக்சுவலி ரெட் ஃபிளாக். உங்கள வந்து என்னைக்கு என்னைக்கு வேணாலும் தூக்குவான். என்னைக்கு வேணாலும் உங்கள திருப்பி உங்க ஊருக்கு அனுப்புவான். எதுவும் உங்களுக்கு கிடையாது கிளம்பு அப்படின்னு சொல்லுவான். அட்வர்டைஸ்மென்ட் பாருங்களேன். கவர்ன்மெண்ட் சேஞ்ச் ஆகுறப்போ, அந்த அட்வர்டைசிங் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்க கவனிச்சீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒரு அட்வர்டைசிங், ஒரு கம்பெனியோட மெசேஜிங், அவங்க ஒரு கம்பெனி வந்து உங்கள்ட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கிற அந்த மெசேஜிங் எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி மாறும். பொலிட்டிக்கல் கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி மாறல அப்படின்னா, அந்த கம்பெனி ஓடாது. ரன் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கம்பெனிஸ் வந்து ஜெனரலாவே இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் யுஎஸ்ல அப்படின்னா, டோன்ட் கெட் இன்டூ த பொலிட்டிக்கல் சைட் ஆஃப் திங்ஸ். டோன்ட் ஈவன் ஹேவ் அன் ஒபினியன் ஆஃப் பாலிடிக்ஸ். சும்மா அந்த ட்விட்டர்ல போடுறது டோன்ட் டூ தட். ஜஸ்ட் உங்க கம்பெனிக்கு வந்து ரொம்ப சாபட்டாஜ் ஆயிரும் அது. டோன்ட் கெட் யுவர் பிசினஸ் இன்டூ பாலிடிக்ஸ். ஜஸ்ட் கீப் யுவர் பாலிடிக்ஸ் வித் யுவர்செல்ஃப். டோன்ட் டோன்ட் டாக் அபௌட் இட். ஏன்னா, அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்க பிசினஸ் வந்து பயங்கரமா இம்பாக்ட் ஆகும்.
ஆல்தோ அந்த பிஸ்னஸ் வந்து அந்த டைமில் வளர்கிற மாதிரி இருந்தாலுமே eventually it will get impacted. So make sure you don't bring your political face into your business or whatever you want to do. Just make sure that uh, you speak up, ரைட்? இப்போ உங்களை தப்புன்னு நீங்கள் பண்ணது தப்பு, இது வந்து ஒரு முட்டாள்தனம், உங்களை யாராவது மென்டல் கெப்பாசிட்டி இல்லாத ஒருத்தன், நீ வந்து உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் லிசன் பண்ணிவிட்டு அப்படியே சைலண்ட்டாக போகாமல் ஜஸ்ட் ஸ்பீக் அப். Let them know that it is disrespectful to call someone like that. Say it, right? ஆனால் நீங்கள் எனக்கு புரியுது, ரைட்? அந்த ஃபியர் புரியுது. இந்த மாதிரி ஒரு வேளை நம்மளை வேலையை கொடுத்துக்கிட்டாங்க, என்ன பண்ணுறது, நம்ம லைஃபே போயிடுமே அப்படின்னு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் அதை நீங்கள் வந்து யூ கேன் ரியலி டெல் இட் இன் நைஸ் வே. எஸ்பெஷலி வந்து ஒன் கான்வர்சேஷன்ஸ் இருக்குன்னா. ஆக்சுவலாக எனக்கு ஒருத்தனை தெரியும். நான் பேக் ஃபயர் ஆன ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து பாசடினான்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருந்தேன், கலிஃபோர்னியாவில். அப்போ வந்து ஒருத்தன் அந்த ஊர் அந்த 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 ஏரியாவுக்கு வந்தான். நல்லா பேசினான். அவன் வந்துட்டு ஒரு கம்பெனி, அவன் வந்து சிவில் இன்ஜினியர். அவன் எப்போ பார்த்தாலும் வந்து ஏதோ ஒரு கம்பெனி சொல்கிறான். அவன் டேலஸ்லேருந்து தான் அங்கே வந்தான். டேலஸ்லேருந்து கார்லேயே ஓட்டிகிட்டே வந்தான் கலிஃபோர்னியாவுக்கு. வந்துட்டு என்ன பண்ணால், ஒரு அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். பாசடினாலே ஒரு சிவில் இன்ஜினியரிங் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனை வேலைக்கு வச்சுருந்தாங்க. அந்த பாஸ், அந்த கம்பெனியோட ஓனர் இருக்கான்ல, எம்டி இருக்கான்ல, அந்த ஆளுக்கும் செக்ரட்டரி ஒரு லேடி இருக்குது. அந்த லேடிக்கும் வந்து தே ஆர் இன் அ காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப். அது இவனுக்கு தெரியல. இவன் என்ன பண்ணிட்டான்னா, ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு நீ வந்து எம்டி உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த லேடியை வந்து இவன்கிட்ட சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. இவன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க போகிறப்போ அந்த லேடி வந்து SOB, சன் ஆஃப் அ பிச் அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த லேடி வாய்க்குள்ளே அவனுக்கு கேட்டுருச்சு. அது யார், இந்த இந்தியன் பையனுக்கு கேட்டுருச்சு. கேட்டோடனே அவன்கிட்ட போய் அந்த லேடிக்கிட்ட டேரெக்டாக போய் இவன் வந்து கன்ஃபர்ம் பண்ணிட்டான். இப்போ நான் சொன்னேன்ல ஸ்பீக் அப் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்ம் பண்ணிட்டான். என்ன கன்ஃபர்ம் பண்ணான்னா, இந்த மாதிரி வந்து நீ என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியும், நீ சன் ஆஃப் அ பிச் தானே சொன்னேன், எதுக்கு இப்படி சொன்னேன் அப்படி இப்படின்னு ரொம்ப அடிக்கிற மாதிரி போயிட்டான். ஸ்பீக்கப்னா எதுவும் இல்லை, நான் சொல்கிறேன், அடிக்கிற மாதிரி போயிட்டான். அந்த லேடி என்ன பண்ணிடுச்சுன்னா, அப்புறம் சண்டையெல்லாம் நிறுத்தி அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. எல்லாம் ஓகேன்ற மாதிரி ஆகிட்டாங்க. அந்த லேடிக்கு தான் அந்த பாஸுக்கும் ஒரு காம்ப்ளிகேட் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல. அந்த லேடி வந்து அடுத்த நாளே என்னை வந்து பொய் சொல்லிட்டான், இது வந்து என்னை வந்து இப்படி பண்ணிட்டான், அவன் நான் எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டான், அப்படி இப்படி சீன் கிரியேட் பண்ணி இவனை, அந்த இந்தியன் பையனை வந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. வேலையை விட்டு அனுப்புங்க, அவனை இமீடியட்டாக அவனை வேலையை விட்டு தூக்கணும், இல்லைன்னா நான் வேலையை விட்டு போயிடுவேன், அப்படி இப்படி சீன் கிரியேட் பண்ணி வேலையை விட்டு அனுப்பிச்சாச்சு. அவன் வேலையை விட்டு வந்துட்டான். ஒருத்தர் நம்மளை வாய்க்குள்ளே சன் ஆஃப் அ பிச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளும் திருப்பி வாய்க்குள்ளே ஏதாவது சொல்லிட்டு போகிறது தான் பெட்டர். பிகாஸ் யாரும் நம்மளை கன்ஃபர்ம் பண்ணல. நான் இப்போ சொன்னேன்ல, காரில் எவனாவது ஒருத்தன் போவான், போயிட்டு அவன் தப்பாக தான் வந்திருப்பான், நம்மளை பார்த்து பொடா அப்படின்னு சொல்லி கெட்டவாத திட்டிட்டு போவான். நம்ம திருப்பி அவனை கன்ஃபரண்ட் பண்ணி இப்படி கை காமிச்சு திட்டினோம் அப்படின்னா, அவன் நம்ம காரை வந்து இடிப்பான். இடித்து பெரிய பிரச்சனையாக்கி ரோடு ரேஜில் கொண்டு போய் முடிச்சிடுவான். இதை பண்ணணுமா? இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சி கைஸ், திங் இஸ், இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையை அவாய்ட் பண்ணுறீங்கன்னா பெட்டர். இஃப் சம்ஒன் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், ரைட், அண்ட் தே ஆர் நாட் கரேஜஸ் எனஃப் டு பி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் லவுட். த லேடி வாசன் லவுட். அது குசுன்னு தான் முணங்கிருக்கு. அது முணங்குச்சா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இவன் தான் அதை நினச்சிக்கிட்டு, இவன் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருந்தான், அவன் அந்த ஆஃபீஸில் ரேசிஸ்டாக இருக்கானு, ரேசிஸ்டாக சொல்லிகிட்டே இருந்தான். ரேசிஸ்டாக இருக்கு நீ எதுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு முதல்ல வேலைக்கு போகிற? நீ வேறு ஏதாவது கம்பெனி பார்க்க வேண்டியதானே? ஈஸியாக பார்க்கலாம். அவன் நினச்சானா சிவில் இன்ஜினியரிங்க்கு நல்லா அந்த டைமில் சான் ஃப்ரான்சிஸ்கோலாம் அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தான். அவன் ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரொஃபைல் தான் வச்சுருந்தான். அவன் ஃபுல்லாக ஃபேக்கு தான் போட்டிருந்தான். அவன் வேலை பார்த்தான், அவன் வேலையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது அவனுக்கு. ஃபுல்லாக ஃபேக்கான ஒரு ப்ரொஃபைல் வச்சுருந்தான். நீ ஏன் ஒரு ஃபேக்கான ப்ரொஃபைல் வச்சு உள்ளே போயிருக்க? நீ ஏன் அவங்ககிட்ட போய் எகிற? சி, ஸ்பீக் அப் அப்படிங்கிறது வந்து இட் ஷுட் நாட் பி மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆஸ் நம்ம வந்து அப்படியே நமக்காக நிற்கணும், அப்படியே நம்ம ரெஸ்பெக்டை நம்ம காப்பாற்றணும், அப்படி கிடையாது. யூ ஷுட் ஸ்பீக் அப் வென் சம்ஒன் இன் அ மீட்டிங். ஸோ ஒரு மீட்டிங்கில் 5-6 பேர் இருக்கீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லாரும் முன்னாடி அப்படின்னா, ஜஸ்ட் டெல் தட் திஸ் இஸ் நாட் ரெஸ்பெக்ட்ஃபுல், ஜஸ்ட் சே இட், ரைட்? பட் ஒன்-ஆன்-ஒன்ல அவன் குசுன்னு ஏதோ முணங்குறான் அப்படின்னா, உடனே திருப்பி நீங்கள் எல்லாரும் முன்னாடி வச்சு அவனை நீ எப்படி அப்படின்னு சொல்லலாம், எல்லாரும் முன்னாடி வச்சு கேட்டிங்கன்னா அவன் இல்லைன்னு தான் சொல்லுவான். அவன் போய் ஆமான்னு சொல்லுவான்.
இதெல்லாம் வந்து காமன் சென்ஸ், ஜஸ்ட் இன்புட் யுவர் காமன் சென்ஸ் இன்டு திஸ் ஹோல் ஸ்பீக்கிங் அப். அட் த சேம் டைம் ஒரு குரூப் இருக்கு, எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் தனியாக சைலண்டாக அப்படியே ஐயோ நான் அப்படியே கம்முன்னு இருந்துக்கிறேன்ப்பா, எனக்கு எதுக்கு பிரச்சனை, எனக்கு எதுக்கு வம்பு, நான் யாராச்சும் அஃபன் பண்ணுறேன் என்ன பண்ணுறது அப்படின்ற தாட்ஸில் இல்லாமல் ஜஸ்ட் மேக் ஷுர் யூ என்கேஜ், ஜஸ்ட் டாக் டு தெம், அண்டர்ஸ்டாண்ட் தெம். நான் இங்கே டெம்பரரியாக இருக்க போகிறேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸே வேண்டாம். I just wanted to say that you have a lot of potential as an Indian in the US, right? You are a talented, very energetic, உங்கள் கண்ட்ரியை விட்டுட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க. Just make sure you are not so underconfident in expressing your views. உங்கள் வியூஸ் ஒன்று இருக்குன்னா கான்ஃபிடென்ட்டாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். தப்பு நடந்துச்சா சாரி சொல்லுங்கள், ஐ அப்பாலஜைஸ், தெரியாமல் அது நடந்துருச்சு, தட்ஸ் இட், ஃபினிஷ்ட். சாரி சொல்கிறதுக்கு கூட ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். ஆக்சுவலாக தேங்க்யூ சொல்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். ஜஸ்ட் பி கான்ஃபிடென்ட் இன் டூயிங் தட், ரைட்? அண்டர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க யூ வில் ஜஸ்ட் ரிசீவ் மோர் ஹேட் அண்ட் பீப்புள் வில் ஸ்டெப் ஆன் யூ லைக் கிரேசி. இங்கே யூஎஸில் வந்துட்டு எப்படின்னா உலகம் உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கனால யூ கேன் ரியலி சென்ஸ் தட் எவ்ரிதிங் இஸ் மூவிங் இன் லைட்னிங் ஸ்பீட் அண்ட் லூஸ் தட் டூரிஸ்ட் மென்டாலிட்டி, ரைட்? அந்த டூரிஸ்ட் மென்டாலிட்டி என்னென்னா, நான் இந்த கண்ட்ரியில் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன், நெகட்டிவ் டூரிஸ்ட் மென்டாலிட்டி. நான் இந்த கண்ட்ரியில் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு என் மேலே கேஸ் வந்தால் என்ன, நான் இங்கே டெம்பரரியாக தானே இருக்க போகிறேன், நான் தான் திருப்பி போயிட போகிறேன்னு அப்படின்னு கிரெடிட் கார்டு பில்லாம் கட்டாமல் ஓடிடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இட் வில் சேஸ் யூ. Whatever you do, whatever you are wrong at, it will chase you back. Just make sure you understand it. And இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து லைஃப்பை நீங்கள் இன்னொரு கண்ட்ரியில் லீட் பண்ணிங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர் அண்ட் யூல் பி அ லாட் ஹாப்பியர் அண்ட் யூல் கீப் யுவர் ஃபேமிலி ஹாப்பி. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கும் இன்னொரு கண்ட்ரியில். அண்ட் ஜஸ்ட் மேக் ஷூர் ஆஃப் தட். அண்ட் எனிவேஸ், தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் டேக் கேர், ஹேவ் நைஸ் டே. கொஷின்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஐ வில் ஆன்சர் தம். ஓகே, பாய்.